ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நீடில் வியூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டபுள் ஸ்டாண்ட் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என் நாட் போட்டுக்கோங்க. த்ரெட்டை மடியில் வச்சுக்கோங்க, அது சிக்கு பிடிக்காது. இனி செயின் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. செயின் முடிஞ்ச அளவு குட்டி குட்டியாக போட கற்றுக்கோங்க. ஆரியில் பெரிய செயின் ஸ்டிச் வராது, குட்டி குட்டியாக போட கற்றுக்கோங்க. ஷார்ப்பான எட்ஜு எந்த மாதிரி கிளியராக கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு குட்டி லாக் போட போகிறோம். இந்த குட்டி லாக் எதுக்காக போகிறோம்னா, அந்த ஷார்ப்பான எட்ஜஸ், அந்த கூர்மையான பகுதி கிடைக்கிறதுக்காக வேண்டி. அந்த லாக் போடாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பான எட்ஜு கிடைக்காது. அந்த லாஸ்ட்டாக போட்ட செயின் ஸ்டிச் நகர்ந்துடும். தயவு செய்து குட்டி லாக் போட்டு தான் நீங்கள் டிசைனை ஃபேஸ் பண்ணி நீடில் டர்ன் பண்ணணும். அதே மாதிரி அந்த எட்ஜ்லேயும் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அது லாக்குன்னு சொல்லுவாங்க, குட்டி லாக். நார்மலாக போடுற செயின் ஸ்டிச்சை விட இன்னும் கொஞ்சம் குட்டியாக போடணும். அவ்வளோதான், உங்களுக்கு அந்த ஷார்ப்பான எட்ஜு கிடச்சிரும். டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என் நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கூர்மையான பகுதி எங்கெங்கே வருதோ அந்த இடத்துலலாம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு தான் நீங்கள் டிசைனை டர்ன் பண்ணணும். ரொம்ப முக்கியமான இது. டபுள் ஸ்டாண்ட் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. என் நாட் போட்டுக்கோங்க. சில்க் த்ரெட் எப்போவுமே டபுள் ஸ்டாண்ட் வச்சு தான் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா நிறைய கார்னர்ஸ் இருக்குது. நல்லா கவனமாக பாருங்கள். டைரக்ஷன் திரும்பும்போது எந்த அளவு செயின் ஸ்டிச் பக்காவாக போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மற்ற ஸ்டிச் எல்லாம் ஈஸியாக வந்துடும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ட்ரை பண்ணிட்டுருங்க. எந்த அளவு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவு ஸ்பீடு கிடைக்கும். அந்த எட்ஜில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு நீடில் டிசைன் பக்கம் கொண்டு போங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த குட்டி செயின் ஸ்டிச். அப்போ தான் அந்த எட்ஜு கரெக்டாக கிடைக்கும், ஷார்ப்பாக. இந்த டிசைன்லேயே நீங்கள் பக்கம் பக்கமாகவே இதே டிசைனையே ஒரு 3 to 4 டைம்ஸ் போட்டு பாருங்கள். கிளாத் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா இந்த டிசைன் பக்கமாகவே இங்கே போட்டு போட்டு பார்த்துக்கிறங்க. உங்களுக்கு கிளாத் வேஸ்ட் ஆகாது. எந்த அளவு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவு நமக்கு நல்லா ஸ்பீட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் நல்லா பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், அப்போ தான் போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டிசைன்லேயுமே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் நல்லா ஃப்ளோவாக கிடைக்கும். நீடில் டேன் பண்ணுறது, இது த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது,
இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்லேயுமே ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து ஸ்லோவாக கிடைக்கும். சில்க் த்ரெட் அங்கே சிக்கன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து நீடிலேருந்து எடுத்துகிட்டு மறுகா எடுங்க த்ரெட்டை. நீங்கள் ரொம்ப இழுத்தீங்கன்னா த்ரெட்டு கட் ஆயிடும். அது சிக் ஆயிடுச்சுன்னா த்ரெட்டை விட்டு மறுபடியும் எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கர்வாக இருக்கும். கர்வாக ஷேப்ஸ் வருது அப்படின்னா அதில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். கர்வாக வர்றதுக்கு குட்டி செயின் ஸ்டிச் போடுங்க. அது பார்க்கவும் லுக்காக இருக்கும். அதே நேரம் அந்த ஷேப்புக்கும் கரெக்டான ஒரு ஷேப் கொடுக்கும் நம்ம போடுற செயின் ஸ்டிச். இந்த மாதிரி டிசைனில் எவ்வளோ குட்டியாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஷேப்புக்கு அந்த கரெக்டான ஷேப் கொடுக்கும் செயின் ஸ்டிச். நீங்கள் இப்போதான் பிகினராக இருக்கிறீங்களா, தயவு செய்து இந்த மாதிரி ஷேப்லாம் 2-3 டைம்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. நான் ஸ்டாண்டை மாற்றலை, நான் இருக்கிற டைரக்ஷனையும் மாற்றலை. அந்த ஒரே இடத்துலேருந்து நம்ம நீடியில் எப்படி ரொட்டேட் பண்ணுறோமோ அதெல்லாம் இந்த ஷேப் மூலமாக நம்ம கற்றுக்கிற முடியும். டாப் எட்ஜ்லேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. மேல் பக்கமாக ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு செயின் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வளைவுகளில் குட்டி செயின் ஸ்டிச் போடுங்க. லாங் செயின் போட்டிங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்காது. குட்டியாக போடுங்க. சிக்கு பட்டுச்சுன்னா அந்த நூலை விட்டுட்டு மறுபடியும் த்ரெட்டை எடுங்க. டாப்லேருந்து எடுத்து இல்லையா, அங்கே கொண்டு வந்து என் நாட் போட்டுக்கோங்க. இந்த டிசைனை எந்த அளவு நீங்கள் போட்டு பழகிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ஈஸியாக ஆரி கற்றுக்கிற முடியும். இந்த டிசைன் வரலைன்னு அதை ஸ்கிப் பண்ணாமல் அகெயின் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கிற முடியும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி லாக் போட்டோம்ல, அந்த இடத்துல என் நாட் போட்டுக்கோங்க. மேலே நீடில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீப்பிங் செயின் ஸ்டிச். ஸோ க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் ஈஸி தான். இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எல்லா ஷேப்ஸ்லேயுமே போட்டு பார்த்துட்டோம்.
இது கொடி டிசைன் சொல்லுவாங்க. ப்ளவுஸ் இப்போ ட்ரெண்டாக இருக்குது ப்ளவுஸ்க்கெலாம் இந்த டிசைனு. அந்த மாதிரி ப்ளவுஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப குட்டியாக போடணும் செயின் ஸ்டிச்சு, அப்போ தான் வந்து கிளியராக கிடைக்கும். நம்ம எப்படி டிராயிங் பண்ணியிருக்கிறோமோ அதே ஷேப்லேயே கிடைக்கணும்னா குட்டி செயின் ஸ்டிச்சாக போடணும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் போட்டு பழகினா உங்களுக்கு நீடில் எப்படி ரொட்டேட் பண்ண முடியும், பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கலாம். ஆரி ஸ்டாண்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் திருப்பிக்கிறலாம். ஆரி காட்டில் பண்ணும்போது திருப்ப முடியாது. அதனால் முடிஞ்ச அளவு ஸ்டாண்டுடைய டைரக்ஷனையும் மாற்றாமல், நீங்கள் இருக்கிற டைரக்ஷனையும் மாற்றாமல் ஒரே இடத்துல இருந்து போட பழகிக்கோங்க. நீடில் மட்டும்தான் ரொட்டேட் ஆகணும். நம்ம ஸ்டாண்டையோ நம்ம இருக்கிற இடத்தையும் மாற்றக்கூடாது. எண்ணாட் போட்டுக்கோங்க. நட் போட்டு கீழே இருந்து நீடில் விட்டு மேலே உள்ள த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் போட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் அதில் எப்படி லீஃப் போடுறது அப்படின்னு பார்க்கணும். பெட் செயின் போட்டு செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த லீஃபுடைய ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த லீஃப் முடியும் போதும் அந்த எந்த இடத்துல நம்ம பேக் செயின் போட்டோமோ அந்த இடத்துல எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் கிளியராக. அந்த ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் எப்படி செயின் ஸ்டிச் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.